அவர்கள் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக தெரிந்து கொண்ட தேசம் வேறொன்றுமல்ல, நமது இந்திய தேசம். தொங்க விடுவார்கள். அப்படி அதிக தலைகளை தொங்க விடுபவர்கள் வீரர்களாக, பலசாலிகளாக கருதப்பட்டனர். யார் இவர்கள்? இவர்கள்தான் நாம என்கிற இந்த காட்டுவாசி ஜனங்கள். மக்களோ அரசாங்கமோ போக முடியாத இடத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்க, அழிந்து போகும் மக்களை சந்திக்க, இனம், மொழி, காலங்களை அறியாத ஒரு கிறிஸ்தவன் வந்தார். வெள்ளையர்கள் இந்தியாவை ஆண்ட நேரம் அப்படியே அரசாங்கம் அவருக்கு பாதுகாப்பு தர முடியாது என கூறி அவருக்கு எச்சரிக்கை விட்டது. அதையும் மீறி இந்த மொழி தெரியாவிட்டாலும் இந்த முரட்டாட்டமுள்ள ஜனங்களை சந்திக்க புறப்பட்டார். காடு மலைகளை தாண்டி கடுமையான முயற்சிகளுக்கு அப்பாலே காரிஸ் கிங்ஸ் என்கிற பகுதியை வந்தடைந்தார். அந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த பழங்குடி ஜனங்கள் இந்த வெள்ளைக்கார மிஷனரி பார்த்தவுடன் திரும்பி போ என மிக கடுமையான எச்சரிக்கை விடுத்தனர். அந்த கிராமம் முழுவதும் வன்முறை வெடித்தது. ஜனங்கள் ஆக்ரோஷமானார்கள். இந்த எதிர்ப்புகளை புறந்தள்ளி இந்த தலையை வெட்டுகிற இரக்கமில்லாத ஜனங்களுக்கு இயேசுவின் இரக்கத்தை தெரிவிக்க துணிந்து நின்றார் இந்த மிஷனரி. நாட்கள் கடந்தன, ஆண்டுகள் உருண்டோடின. இந்த ஜனங்களுக்காய் ஜெபித்தார், அதிகமாய் பிரயாசப்பட்டார். ஆயினும் இந்த ஜனங்களை நெருங்க முடியவில்லை. மிகுந்த பாரத்தோடு இருக்கும் போது இந்த மிஷனரிகள் தங்களது மெல்லிய குரலினால் இனிமையான பாடல்களை பாடி ஆராதிப்பது வழக்கம். இந்த இசை இந்த பழங்குடியின மக்களின் மனதை கவர்ந்தது. மெல்ல மெல்ல இந்த மிஷனரிகளின் பக்கமாய், சுவிசேஷத்தின் பக்கமாய் திரும்ப ஆரம்பித்தார்கள். ஆயினும் இவர்கள் இந்த வெள்ளைக்கார அரசாங்கத்தின் ஏஜென்ட்களாக இருக்கலாமோ என சந்தேகிக்கவும் செய்தனர். நாட்கள் சென்றது. தேவன் ஒரு குடும்பத்தை சந்தித்தார். கணவனும் மனைவியும் இரு பிள்ளைகளையும் தேவன் தொட்டார். தேவ அன்பு இவர்கள் உள்ளத்தில் ஊற்றப்பட்டவுடன் இவர்கள் தேவனை பின்பற்ற ஆரம்பித்தனர். தெய்வீக சந்தோஷம் அவர்களை நிரப்பியது. இவர்கள்தான் இந்த ஊழியத்தின் முதல் பலனான நாட்சின் குடும்பம். இப்படி ரட்சிக்கப்பட்டவுடன் நாட்சியும் தன்னுடைய ஜனத்தின் மத்தியில் தேவனுடைய சுவிசேஷத்தை, அன்பை, அவருடைய இரக்கத்தை அறிவிக்க ஆரம்பித்தார். தன்னுடைய ஜனங்கள் மத்தியில் சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பித்தவுடன் இந்த செய்தி ஜனங்கள் மத்தியில் தீயாய் பரவிற்று. பழங்குடியின மக்கள் தலைவன் இதை கேள்விப்பட்டார். கடும் ஆத்திரமுற்றான். உடனடியாக அந்த ஊர் பஞ்சாயத்து கூட்டப்பட்டது. மனம் திரும்பிய அந்த குடும்பம் அந்த இடத்திற்கு வரவழைக்கப்பட்டது. தன்னுடைய சொந்த ஜனங்களுக்கு முன்பாய்
அவமானப்படுத்தப்பட்டனர். எல்லாருக்கும் முன்பாகவும் தான் நேசித்த தேவனை மறுதலிக்கும்படி கட்டாயப்படுத்தப்பட்டனர், வற்புறுத்தப்படுத்தப்பட்டனர். கிராம தலைவர் நாட்சியுடன் இயேசுவை மறுதலிக்கும்படி மீண்டுமாய் கட்டாயப்படுத்தினார். தன்னுடைய சொந்த பிள்ளைகளை நாட்சிக்கு முன்பாக நிறுத்தி, உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன், இயேசுவை இல்லையேல் உன் பிள்ளைகள் உன் கண்களுக்கு முன்பாய் கொல்லப்படுவார்கள் என கடுமையாக எச்சரித்தான். நாட்சியோ இயேசுவை மரியாது என உறுதியாய் சொல்லிவிட்டான். தான் இயேசுவின் பின்னே செல்வேன், பின்னோக்கி பார்க்க மாட்டேன் என்ற உறுதி அவனுடைய உள்ளத்தில், அவனுடைய முகத்தில் தெரிந்தது. ஆத்திரப்பட்ட கிராம தலைவர் அவனுடைய கண்களுக்கு முன்பாய் ஈவு இரக்கம் இல்லாமல் அவனுடைய பிள்ளைகளை கொல்ல உத்தரவிடுகிறான். பிள்ளைகள் கொல்லப்படுகிறார்கள். ஓவன கதறி 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 அழுகிறான். திரும்பவுமாய் கிராம தலைவன் அவரிடம், இப்பொழுது அவனை மறுதலிக்கிறாயா என்றான். நாட்சியோ மனைவி பார்த்தான். இயேசுவை விட்டு விடாதே என்று மனைவி அவனை தைரியப்படுத்தினாள், உற்சாகப்படுத்தினாள். நாட்சின் பின்வாங்காததை கண்டுகொண்ட கிராம தலைவன் மனைவி அவனிடமிருந்து பிரித்தார்கள். எது வந்தாலும் உலகம் என் பின்னே, இயேசு என் முன்னே என்று நாட்சின் தனது விசுவாசத்தில் உறுதியாக நின்றான். மனைவி கொல்லப்படுகிறாள். நாட்டின் இந்த உலகில் தற்போது யாவற்றை இழந்து போகிறார். இயேசு ஒருவர் மட்டுமே அவனது நம்பிக்கை. கிராம தலைவன் மீண்டும் நாட்சியிடம், இந்த இயேசுவை நீ விட்டுவிடு, உனது வாழ்வை மட்டும் நீ காப்பாற்றிக்கோ, நம்முடைய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தை நீ அழித்து விடாதே என அவனை மிரட்டினான். அவனை கடுமையாய் அவனை பயமுறுத்தினான். நாட்சின் தன்னுடைய விசுவாசத்தை விடுகிறது போல இல்லை, அவனையும் சூழ்ந்தார்கள். அம்புகள் அவனை குறிப்பார்த்தது. தேவன் பேரில் சந்தோஷத்தோடு நாட்சில் இருந்தான். நான் கடைசியாக ஒரு பாடலை மட்டும் பாடுகிறேன், அதற்கு பிறகு நீங்கள் என்னை கொண்டு விடுங்கள் என் அனுமதி கேட்டுக்கொண்டான். இயேசு மட்டுமே எனது ஆசை என்ற பாடலை பாடினான்.
ஆசை சீயோனின் வாஞ்சை இயேசு என் ஆசை சீயோனின் வாஞ்சை இயேசு என் ஆசை சீயோனின் வாஞ்சை விட்டோகேனா நாட்சில் கொல்லப்படுகிறார். முதலாவது இரத்த சாட்சியாய் வடகிழக்கு மாநிலங்களில் நாகலாந்து என்கிற இடத்தில் நாட்சில் இரத்த சாட்சியாய் மறைத்து போகிறார். நாட்சிக்கு இப்படிப்பட்ட தேவன் பேரில் உள்ள விசுவாசத்தை சற்று எதிர்பாராத இந்த கிராம தலைவன் அதிர்ச்சி விட்டான். யார் இந்த இயேசு? எதற்காக இப்படிப்பட்ட வைராக்கியம்? எதற்காக இவன் தன் உயிரை கொடுக்க துணிய வேண்டும்? நாட்சியின் உறுதியும் விசுவாசமும் இரக்கமும் சந்தோஷமும் இந்த கிராம தலைவரை தொட்டது. இயேசுவின் இரக்கம் அவனை மாற்ற ஆரம்பித்தது. இயேசுவை அறிக்கையிட்டான். சொல்ல முடியாத சந்தோஷம் அவனை நிரப்பியது. கிராமம் எல்லா ஜனங்களும் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என அவரே ஒரு உண்மையான தெய்வம் என அறிக்கையிட்டான். அந்த கிராமம் இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தது. அதுதான் இன்றைய நாகலாந்து மாநிலம். ஒரு தனி மனிதனுடைய விசுவாசம் பலரையும் அசைத்தது. இந்த நாகா இன மக்கள் தான் இன்றைய நாகாலாந்து மாநிலம் கிறிஸ்தவர்கள். 95% மேலானோர் வாழும் ஒரே மாநிலம் இது. இந்த மாநிலத்தில் வருடா வருடம் மிஷனரிகளின் நாள் இந்த மிஷனரிகளின் நினைவாக கொண்டாடப்படுகிறது. இன்றைக்கு இந்த நான்சிங்கின் விசுவாசமும் அவரால் பாடப்பட்ட இந்த பாடலும் சொந்த ஜனங்களை தொட்டதும் அல்லாமல் உலக அளவில் அநேகரால் பாடப்பட்டு அநேக இருதயங்களை இன்றளவும் கிறிஸ்துவுடன் சேர்க்கிறது. இதில் நான்சிங்கின் விசுவாசம் மட்டுமல்லாமல் அவருடைய மனைவியின் விசுவாசம் மிக பெரிது. அவர் ஒரு பெண்ணாக, ஒரு மனைவியாக, ஒரு தாயாக, கர்த்தருக்குள் நல்ல ஒரு விசுவாச பெண்ணாக இருந்து அவருடைய சொந்த ஜனங்கள் அவருடைய கலாச்சாரம் எல்லாம் தெரிந்திருந்தும் கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் எதை இழந்தாலும் என் கர்த்தரை இழக்க மாட்டேன் என்ற விசுவாசத்தில் உறுதியாய் இருந்தார். அவள் மரணம் வரைக்கும் ஓய்ந்திராமல் கர்த்தருக்கென்று உறுதியாய் நின்றார். பரம்பரை கிறிஸ்தவர்களாய் இருக்கின்ற நமது சமுதாயத்தில் எத்தனை சதவீதம் கிறிஸ்தவர்கள் உள்ளனர்? இந்த நான்சிங்கின் போல நாமும் கடவுளை முழு மனதுடன் பின்பற்றுவோமா? நமக்காக மனு உருவெடுத்த கிறிஸ்துவுடன் நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து நாம் அனைவரும் சேர்ந்து இந்த பாடலை எழுந்து நின்று நாம் பாடுவோமா? நம்மை நாமே ஒப்புக் கொடுத்து இந்த பாடலை நாம் பாடுவோம். இயேசுவின் பின்னே